டெல்லியில் மத்திய அமைச்சரை சந்தித்த பிறகு மதுரை திரும்பிய டங்ஸ்டன் எதிர்ப்பு குழுவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். அருண், வணக்கம். விவரங்கள். நவீனா, டெல்லி சென்று ஊர் திரும்பிய அதாவது டங்ஸ்டன் எதிர்ப்பு குழுவினருக்கு பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து குலவையிட்டு கிராம மக்கள் தற்போது உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, நாயக்கர்பட்டி, மீனாட்சிபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் எடுப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்துடைய துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு அந்த ஏல அனுமதியானது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த இந்த சுற்றுவட்டார மேலூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய 7 பேர் கொண்ட டங்ஸ்டன் கனிம சுரங்க எதிர்ப்பு திட்டக்குழுவினர் டெல்லி சென்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இந்த நேற்று முன்தினம் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது இன்று காலை டெல்லியிலிருந்து விமானம் மூலம் மதுரை திரும்பிய அந்த குழுவினர் அவருடன் சென்ற பாஜகவினருக்கு மதுரை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு ஆனது அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து அவர்கள் விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக சொந்த ஊருக்கு, அதாவது மேலூர் பகுதிக்கு சென்றனர். முன்னதாக அழகர் கோவில் சாமி தரிசனம் செய்து வழிபட்ட அந்த குழுவினர் வல்லாளப்பட்டியில் உள்ள வெள்ளிமலையாண்டி கோவில் முன்பாக கிராம மக்கள் ஒன்று கூடி பட்டாசு வெடித்து குலவையிட்டு அவர்களுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். தற்போது இந்த டெல்லி சென்று ஊர் திரும்பிய இந்த டங்ஸ்டன் எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழு அந்த 7 பேர் கொண்ட குழுவினருக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி அருண்.